ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஹவுஸ் ட்ராயிங் ரியலிஸ்டிக்காக கலர் பென்சிலை வச்சு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடோட பென்சில் ஸ்கெட்சை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுக்கணும். பென்சில் ஸ்கெட்ச் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இங்கிங் பண்ண தேவை கிடையாது, டேரெக்டாக நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலரிங் ஸ்கெட்ச் பென்ஸை வச்சு நம்ம கலரிங் மேலே இருக்கிற அந்த லைட்டுக்கு கொடுத்துக்கணும். அப்புறம் கீழே இருக்கிற கிரில் கேட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரிங் பண்ணிட்டு வரணும். கிரில் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன அந்த இது டைல்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அந்த பிளான்ட்ஸுக்கெலாம் கலர் கொடுத்துக்கணும். பிளான்ட்ஸ்க்கு நல்லா கலர் கொடுக்குறது நம்ம ஸ்கெட்சை வச்சு வாட்டர் கலர் ஸ்கெட்ச் பென்ஸை வச்சு கொடுத்துக்கணும். வாட்டர் கலர் ஸ்கெட்ச் பென் வந்துட்டு நம்ம 4 செடி இருக்குது, அதில் 4 செடிக்குமே நம்ம கொடுத்துக்கணும். 4த்துக்குமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கிரில் கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற காரோட பென்சில் ஸ்கெட்ச் கரெக்டாக போட்டு முடிச்சுக்கணும். அதோட பென்சில் ஸ்கெட்ச் போட்டதுக்கப்புறமா அந்த டோரை முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ திரும்பியும் கீழே அந்த 4 செடிக்கு மேலே இருக்கிற வாலுக்கு நம்ம டீட்டெயிலிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த டீட்டெயிலிங்க்கு நம்ம எல்லாமே பென்சில் வச்சு போட்டு முடிச்சுக்கணும். பென்சில் வச்சு போட்டு முடிச்சுட்டு கீழே இருக்கிற டைல்ஸ்க்கு ஷேடிங் கொடுத்துட்டு அதோட கீழே இருக்கிற அந்த ரோடுக்கு நம்ம ஆயில் பேஸ்டல்ஸ், டோம்ஸ் ஆயில் பேஸ்டல் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அந்த செடியை இன்னும் கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக்காக மாற்றிட்டு கிரில் கேட்டுக்கு கலர் பண்ண ஆரம்பிச்சிடணும். கிரில் கேட்டுக்கு என்ன கலர்னால் டோம் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சிலில் பிளாக் கலர் அப்புறமா கிரே கலர் ரெண்டுத்தையுமே நம்ம ஷேடிங் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அதோட லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சன்லைட் அடிக்குது. ஸோ நம்ம ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி அந்த சன்லைட் எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் திரும்பியும் கீழே நம்ம கிரே கலர் வச்சு அடிச்சுட்டு ஒயிட் அப்புறம் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிரில் கேட்டை முடிச்சிடணும். கிரில் கேட் முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த டைல்ஸை நம்ம வாட்டர் கலர் அடிச்சுட்டு வாட்டர் கலருக்கு மேலே நம்ம கிரே கலர் பென்சில் வச்சு நம்ம அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த 4 செடி பக்கத்தில் இருக்கிற கிராஸ்க்கு நம்ம டோம் சூப்பர் சாஃப்ட் பென்சில் வச்சு கலரிங் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த செடிக்கு மேலே இருக்கிற அந்த நம்ம அவுட்டர் பென்சில் ஸ்கெட்ச் போட்டதுக்கு நம்ம வாட்டர் கலர் பெயிண்ட் கிரே கலர் வச்சு நம்ம அது கொடுத்துக்கணும். அதுக்கு மேலே 2 செடி போட்டுட்டு அந்த வால் ஃபுல்லாத்தையும் ப்ரௌன் அண்ட் கிரே கலர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி அடிச்சிடணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வால்க்கு நம்ம இங்கிங் கொடுத்துக்கலாம். அந்த வால்க்கு மட்டும் இங்கிங் கொடுக்கணும், மற்ற எதுக்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா காருக்கு லேசாக மேலே ரெட் கலர் அடிச்சுட்டு கீழே கொஞ்சம் அந்த ரெட்டோட ஷேடிங் மட்டும்தான் இருக்கணும். கிரில் கேட்டுக்கு உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது லேசாக தான் தெரியணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா மேலே டாப் ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோவுக்கு நம்ம டோம் சூப்பர் சாஃப்ட் பென்சிலில் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து ஷேடிங் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த 4 செடிக்கு நம்ம எல்லோ கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற லைட்டுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கு இன்னும் டீட்டெயிலிங் ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த வீடோட அவுட் ஃப்ரேமை நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ண இதுவரை எல்லா இதுக்குமே டார்க்னஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிடணும் கரெக்டாக. அந்த 4 செடிக்கு மேலே இருக்கிற வாலுக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு கிரில் கேட் பக்கத்தில் ஒரு செங்கல்ஸ் இருக்குது, அந்த செங்கல் எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு செங்கலுக்கும் தனித்தனியாக கலர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற செங்கலுக்கு நம்ம கிரே கலர் பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம
கிரே கலர் பென்சில் வச்சு நம்ம கொடுத்துக்கணும். கிரில் கேட்டுக்கு இன்னும் நம்ம டீட்டெயிலிங் ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு வீடுக்கு ப்ரௌன் கலர் பென்சில், அதுக்கப்புறமா லைட் ப்ரௌன் கலர் பென்சில் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்து அதோட ஷேடோ க்ரியேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வீடோட வாலாக ஷேடோ க்ரியேட் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரணும். எப்படி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடில் வந்து நம்ம டார்க் ப்ரௌன், லெஃப்ட் சைடில் லைட் ப்ரௌன், அடுத்து மேலே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து டார்க் ப்ரௌன், ரைட் சைடில் லைட் ப்ரௌன், இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே வரணும். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அந்த டாப் விண்டோவுக்கு கீழே 2 செடி இருக்குது. அந்த 2 செடியுமே நம்ம டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வீடோட பால்கனியை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அவுட்டர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ டிராயிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கை ப்ளூ ஆயில் பேஸ்டல் கலர் எடுத்து நம்ம வீடோட பேக்ரவுண்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் பேஸ்டல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு கீழேருந்து மேலே அந்த நீட்டாக தேய்ச்சிட்டே வந்துட்டுருக்கணும். இப்போ கீழே இருக்கிற டைல்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணிவிட்டு பால்கனியை இன்னும் கொஞ்சம் அவுட்டர் ஃப்ரேம் கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ கீழே இருக்கிற அந்த ரோடுக்கு நம்ம ஸ்கேலை வச்சு ஸ்மால் சைஸ் ஸ்கேலை வச்சு நம்ம அதுக்கு டைல்ஸ் மாதிரி போட்டுடணும் எல்லாத்துக்குமே. டைல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லா செடியுமே நம்ம இன்னும் கொஞ்சம் பிளாக் கலர் டார்க்னஸ் பண்ணிக்கணும். இப்போ டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.